Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம raw mango snacks அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு அதை பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் நிறைய வந்திருக்கும். அது இல்லாமல் மாங்காய் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிடணுன்ற அளவுக்கு இருக்குங்க. அந்தளவுக்கு அதில் டேஸ்ட் இருக்கும். அது எப்படி செய்யலாம், ஈஸியாக அம்மியை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து உடனே உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த மாங்காய் பறிக்கிறதுலேருந்து நம்ம செய்கிற வரைக்கும் அந்த வாசனையே செய்யும் போது டெம்ப்ட் ஆகுங்க. அந்தளவுக்கு மாங்காவோட டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் வெரைட்டி பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 3 பொருள் தாங்க. காரத்துக்கு மிளகாய், டேஸ்ட்டுக்கு உப்பு, அப்புறம் மாங்காய், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம அம்மியில் இந்த மிளகாயும் உப்பையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அப்படியே இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. மாங்காய் விரும்பாத ஆளே இப்போ கிடையாதுங்க. நிறைய பேர் மாங்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மாங்காய் இதிலே வச்சு தட்ட போகிறோங்க. இதுதான் இதில் உண்மையான டேஸ்ட்டுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் கத்தியில் வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி தட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாருங்கள், எல்லாம் ஒரு 4 தட்டு தட்டினதுக்கப்புறம் மாங்காய் கொட்டை தனியாக, மாங்காய் தனியாக வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் கத்தியில் கட் பண்ணி சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊன் பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா சிதிலாக வந்திருக்கும். அதுவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பிச்சு வச்சுக்கலாம் எல்லாமே. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை மேலே தூவி சாப்பிட்டோம் அப்படின்னா சுவையான ரா மேங்கோ ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாங்காய் சீசன் அப்படின்றதுனால நமக்கு வருஷத்தில் ஒரு தடவை தாங்க இந்த டைம் கிடைக்கும். ஸோ இது ஒரு சீசனல் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். இந்த மாங்காய் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சீசன்லேயே நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை வீட்டில் வாங்கி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த லாக்டவுன் பீரியடில் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸாக இருக்குங்க. மாங்காய் பார்க்கும் போதெல்லாம் நம்ம சின்ன வயசில் இப்படி சாப்பிட்ருக்கோன்றது நமக்கு எப்படி டெம்ப்ட் ஆகுதோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.